ஆமாம், வானத்தை பலகணியை திறந்து ஆண்டவர் அவரை நேரடியாக ஆசீர்வாதிச்சாருலாம் சும்மா இல்லை, முதல்ல பாவத்தெல்லாம் வெறுத்து ஓடிட்டார். இதில் சொல்கிறாரு, கூட்டி கொண்டு இவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்காரு, அங்கே சுயம்பாய்க்கும் பானபாத்திரக்காரனுக்கும் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னார். எப்பா நீ நல்லா இருக்கும்போது என்ன நினைன்னு சொன்னார். அவர் என்ன செஞ்சுட்டான், அவங்க 2 பேர் அதில் ஒருத்தர் செத்து போயிட்டான், ஒருத்தர் மறந்துட்டான். திடீர்னு ஒரு நாள் 2 வருஷம் கழித்து ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. ஐயோ நான் மறந்துட்டேனே, அங்கே அந்த சிறைச்சாலையில் ஒரு பிள்ளையாண்டான் இருக்கான், அவன் வந்து சொப்பனத்துக்கு என்ன சொல்லிடுவான் அப்படின்னு இவரை பற்றி ராஜாட்ட போட்டு விட்டார். உடனே ராஜா அவரை பிடிச்சி கொண்டு வாங்கினாரு. அவரை நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா அழகுபடுத்தி கொண்டு விட்டுருக்காங்க. அப்போ ராஜா சொல்றார், நீ சொப்பனத்துக்கெலாம் அர்த்தம் சொல்வேமே அப்படின்னு சொன்னார். உடனே இப்போ இந்த யோசேப்பு சொல்லியிருக்கலாம், உலக பிரகாரமான ஒருத்தர்னா ஆவிக்கிற ஆசீர்வாதத்தையும் பூமிக்கிற ஆசீர்வாதத்தையும் இழந்திருப்பார். அப்படி சொல்லியிருந்தார்னா என்ன சொல்லியிருக்கலாம், ஆமாம் ஐயா அன்னைக்கு அவருக்கு சொன்னேன் அப்படியே நடந்துச்சு, இன்னைக்கு இவருக்கு சொன்னேன் அப்படியே நடந்துச்சு, இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொன்னேன், இந்த சிறைச்சாலையில் எல்லாத்தையும் அவர் சொல்லியிருக்கலாம். அவர் என்ன சொன்னார், என்ன நான் கிடையாதுயா ராஜாவே, இங்கே பாருங்க நல்லா நல்லா கவனிச்சுக்காங்க, நான் கிடையாது, ஆண்டவர் தான், எல்லாம் ஆண்டவர் தான். நம்ம எல்லா மகிமையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் கனத்தையும் மகிமையும் ஆண்டவருக்கே செலுத்தும் பொழுது, நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு நேரடியாய் அபிஷேகிக்கும் ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. நேரடியாக அபிஷேகிக்கிற ஆசீர்வாதம் எனக்கும் உங்களுக்கும் வேணும்னா நம்மளை தாழ்த்தணும். முதலாவது பாவத்தை வெறுத்து ஓடணும், 2வது நம்ம என்ன செய்யணும், தாழ்த்தணும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுவோம். ஆதியாகமம் 50:20 வாசிங்க. 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பெரிய மன்னிப்பு கொடுத்தார். பெரிய இவர் நினைச்சிருந்தார்னா, ஏய் நீ என்னெல்லாம் பண்ண நினைச்சிங்க, எல்லாரும் என்னை அழிக்க நினைச்சிங்க, கொல்லணும்னு நினைச்சிங்க, நான் இன்னைக்கு ஜீவனோட இருக்கேன், அது கூட நான் பெரிய அதிகாரத்தில் இருக்கேன் பார், உங்க அத்தனை பேரையும் நான் என்ன செஞ்சிடலாம், இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி செஞ்சாரா? இல்லை. பெரிய மன்னிப்பு. இவரை வந்து ஈக்குவலாக இயேசுவுக்கு இணையாக சொல்கிறாங்க. அந்த அளவு மன்னிச்சிருக்கார். உண்மையில் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுவார்ல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அதுபோல் இவங்களும் தாங்கள் செய்கிறது என்னன்னே தெரியாமல் நம்மளுக்கு செஞ்சுட்டாங்கிற மாதிரி அவர் எனக்கு கொடுக்குறாரு மன்னிப்பு. நீங்கள் எனக்கு தீமை செய்ய தான் நினச்சிங்க, ஆனால் ஆண்டவர் வெகு ஜனங்களை உயிரோட காக்கவும் அவர்களை நான் ஜீவரட்சணை செய்வதற்கு எனக்கு என்ன கொடுத்துருக்காரு, ஜீவனை கொடுத்தாரு, அதான் உயிரோட வச்சிருக்காரு. அதனால் நான் அவங்களை என்னவுமே என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். அவர் இறந்த பிறகும் பயந்து போய் சொல்கிறாங்க, அப்பா இருக்கும்போது எங்களை அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கலாம். இல்லை, இவர் நான் ஒன்றுமே உங்களை செய்ய மாட்டேன், ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு என்ன வழி உண்டு அவ்வளோ செய்கிறேன்னு சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இந்த யோசேப்புக்குள்ள இருந்ததுனால தான் நேரடியாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இந்த யோசேப்பு தெரியுமா உங்களுக்கு, இந்த சேஷ்ட புத்திர பாகம் வந்து முதல்வருக்கு தான் உண்டு, முதல்ல உள்ளவனுக்கு. இந்த லேவிக்கு கோத்திரம் கிடையாதுனால இந்த இவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவர் 2 பிள்ளைகளுக்கும் குடும்பம் உண்டு. நீங்கள் இந்த குடும்ப கோத்திர பிதாக்களை வாஸ்து